சொன்னதெல்லாம் ஆட்சிக்கு வந்த முதல் நாளே பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்வேன். இவர் சொந்த கட்சிக்காரர்கள் பெண்களே நீங்கள் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் விரும்பாவிட்டாலும் நடந்த உண்மை என்ன? அதிகப்படியான பெண்கள் விஜய்க்கு வாக்களித்தார்கள். இதான் உண்மை. இதற்கு தான் வாக்களித்தீர்களா? என்னை அழைத்து சென்று நான் அருந்துவதற்கு ரஸ்தா கொடுத்து அதிலே மயக்க மருந்தை கொடுத்து ஒரு ரூமிலே என்னை அடைத்து என்னை தொடர்ந்து கற்பழித்து அதை வீடியோவாக எடுத்து உனக்கு பணி வாங்கி தருகிறேன் என்று சொந்த கட்சிக்கார பெண்களையே நாசம் செய்த, ஸ்ரீவைகுண்டத்திலே நாசம் செய்த இந்த முதலமைச்சருக்காகத்தான் நீங்கள் வாக்களித்தீர்களா பெண்களே? ஒரு ஜிம்ல வேலை செய்யற பொண்ண வீட்டுக்குள்ள உள்ள பூந்து அவளை கட்டாயப்படுத்தி இந்த வேம்புடி இங்க ஆலந்தூர்ல அதே தமிழக வெற்றி கழக கட்சிக்காரன் பெண்களை நாசம் செய்வதற்காகவும் அவர்களை கற்பழிப்பதற்காகவும் எங்களுக்கு மேல எங்க அண்ணன் இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, எங்களுக்கு மேல எங்க எம்எல்ஏ இருக்கிறாரு, அவரெல்லாம் நீங்க டச் பண்ண முடியாது, எங்க எம்எல்ஏ சரவணன் இருக்கிறாரு, அவரை தாண்டி நீங்க எங்களை தொட முடியாது என்று இந்த ஆட்சியை அதிகாரத்தை பயன்படுத்தி பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி பெண்களை கற்பழித்து அவர்களை மிரட்டி 50 பெண்களுக்கு மேலான தரவுகளை தேக்கி வைத்துக் கொண்டு நாங்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினர் எங்களை யாரும் தொட முடியாது என்று சொல்வதற்குத்தான் பெண்களே நீங்கள் இத்தனை பேர் சேர்ந்து இவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்களா?